நம்பிக்கையின் வெற்றி. கவின் ஒரு சிறிய தூசி படிந்த பயன்படுத்திய கார் விற்பனை நிலையத்தில் தனது புதிய வேலையை தொடங்கினான். அவனது கண்களில் கனவுகள் நிறைந்திருந்தன, ஆனால் அவனது முதல் நாள் சவால்கள் நிறைந்ததாக இருந்தது. மூத்த விற்பனையாளர் திரு. மூர்த்தி கவினை ஏளனமாக பார்த்தார். இந்த தொழிலில் நேர்மைக்கு இடமில்லை பையனே என்று அவர் முணுமுணுத்தார். நாட்கள் வாரங்களாகின. கவின் ஒரு காரை கூட விற்கவில்லை. வாடிக்கையாளர்கள் அவனது நேர்மையை சந்தேகப்பட்டனர். மூர்த்தியோ தனது தந்திரமான பேச்சால் கார்களை எளிதாக விற்று கொண்டிருந்தார். ஒரு மூலையில் யாரும் விரும்பாத ஒரு பழைய கார் நின்றது. அது துருப்பிடித்து நிறம் மங்கி போயிருந்தது. ஆனால் கவின் அதில் ஒரு பொக்கிஷத்தை கண்டான். தனது ஓய்வு நேரத்தில் கவின் அந்த காரை சுத்தம் செய்தான். சிறிய பழுதுகளைத்தானே சரி செய்தான். அதன் வரலாற்றைப் பற்றி ஆராய்ந்து அதன் சிறப்புகளை ஒரு சிறிய குறிப்பேட்டில் எழுதினான். ஒருநாள் ஒரு நடுத்தர வயது தம்பதியினர் தங்கள் மகளுடன் வந்தனர். அவர்கள் ஒரு பாதுகாப்பான மலிவு விலையில் கார் தேடினர். மூர்த்தி அவர்களை ஒரு பளபளப்பான விலை உயர்ந்த காரை நோக்கி இழுத்தார். ஆனால் கவின் அந்த பழைய காரையும் அதன் கதையையும் பற்றி நேர்மையாக விளக்கினான். கவினின் நேர்மையாலும் காரின் நல்ல நிலையாலும் ஈர்க்கப்பட்ட அந்த குடும்பம் அந்த பழைய காரை வாங்கியது. அதுதான் கவினின் முதல் விற்பனை. அதன் பிறகு கவினுக்கு வெற்றி மேல் வெற்றி. நேர்மை மற்றும் கடின உழைப்பு அவனுக்கு நல்ல பெயரை பெற்றுத் தந்தது. வாடிக்கையாளர்கள் குறிப்பாக அவனிடம் கார் வாங்க வந்தனர். சில வருடங்களில் கவின் தனது சொந்த கார் ஷோரூமை திறந்தான். அதற்கு கவின்ஸ் நம்பிக்கையான மோட்டார்ஸ் என்று பெயரிட்டான். அவனது வெற்றிக்கு நேர்மையே அடித்தளமாக இருந்தது.